கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல யார் வெற்றி பெறுவா அப்படின்னு நம்ம கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் விக்னேஷ் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே படிக்கு படி வாங்குவாங்களா சிஎஸ்கே? வாங்கினா நல்லா இருக்கும், பழிக்கு பழி. ஆனா இது எப்படி போகும் அப்படின்னு சொல்லி தெரியல. சிஎஸ்கே மேலேயும் ப்ரெஷர் இல்லை, இப்ப ஆர்சிபி மேலேயும் ப்ரெஷர் இல்லை. இப்ப லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சந்திப்பு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேர்ல ஒரு ஆள் குவாலிஃபயர் போனோம், இன்னொரு ஆள் அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு இந்த ரெண்டு அணிகளுக்கு இருந்தக்கூடிய ஒரு போட்டி. அதுல ஆர்சிபி தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ இப்போ இந்த வாட்டி பாத்தீங்கன்னாக்கா ஆர்சிபி ஆல்ரெடி டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் எலிமினேட்டட். ஸோ அதனால அந்த ப்ரெஷர் இல்லை. ஆர்சிபிக்கு ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3% கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஏன்னா அவங்க டாப் ஆஃப் த டேபிள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாப் ஆஃப் த டேபிள் போனாதான் அவங்களால ஒரு இந்த வாட்டி ஈசால் கப் நம்தே அடிக்க முடியும். சரிங்களா? இல்லாட்டி அந்த ஈசால் கப் நம்தே திருப்பி ஒரு ஸ்லோகனா தான் இருக்கும். ஏன்னா ஆர்சிபியோட பெரிய முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய ஒரு விஷயமே அவங்க கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. மேட்ச் வின் பண்ணுவாங்க, தோப்பாங்க, இந்த மாதிரி அதனால்தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இன்னும் ஒரு கோப்பை கூட வின் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்சிபி கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்லைட் பிட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். இது சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிருக்கணும்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்சா இருந்ததுனாக்கா நான் வெயிட்டேஜ் ஈக்குவலா கொடுத்துருப்பேன். இப்ப சிஎஸ்கேக்கு ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலி ஆடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். சிஎஸ்கே எப்படியும் எலிமினேட் ஆயிட்டாங்க பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்து. இப்போ இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறியில விளையாட மாட்டாங்களா சார்? தொடர் தோல்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? சரி, ஜெயிச்சு ஆடணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஆனா ஜெயிச்சு ஆடுறதுக்கான டீம் கம்போசிஷன் எங்க இருக்கு? யாரு நான் முன்னாடி போட போறேன், யாரு மிடில் ஆட போறேன், யாரு எனக்கு டெத் ஓவர்ஸ்ல போலிங் போட கொடுக்க போறாங்க, ஒண்ணுமே தெரியலையே. பத்திரனாவை பத்தி நம்ம பேசினோம், அவ்வளவு விமர்சனங்கள் இருந்தது. ஏன் அவரை இவ்வளவு நாள் அவரை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாட்டி சிஎஸ்கே அது ரொம்ப ஒரு புரியாத புதிரா தான் உட்காந்துருக்காங்க. இதுக்கு மேல அவங்க கிட்ட என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல. நாளைக்கு மேட்ச் நடந்தா ஓகே. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், பதிவு பண்ற கூடிய விஷயம், இன்னைக்கு பெங்களூர்ல மழை. ஓகே, நாளைக்கும் பெங்களூர்ல மழை பெய்ய போகுது. சரிங்களா? சோ இது மழை காரணமாக என்ன பொறுத்தவரையில் 20 ஓவர் போட்டி நாளைக்கு நடைபெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது 20 ஓவர்ஸ் ஈச்சுங்கிறது கிடையாது. சரிங்களா? 9-9:30 மணிக்கு அப்புறம் தான் வெதர் கிளியர் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஒரு செஷன் இல்ல ஆல்மோஸ்ட் 10 மணி வரைக்கும் மழை இருந்துச்சுன்னா ஓவர்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், பெங்களூர்ல மேட்ச் எப்பவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது காரணம் அங்க இருக்கிற சப்ஏர் சிஸ்டம். அதனால அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதனால அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ சின்னசாமி மைதானத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை நின்றுச்சுன்னா 15 to 30 மினிட்ஸ்க்குள்ள நாங்களால கேம் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எத்தனை மணிக்கு மழை விட போகுது? 20 ஓவர் போட்டி ரொம்ப கஷ்டம் ஈஸ்வர். இதே மாதிரியே ஒரு மேட்ச் நடந்திருக்கே சார் ஆர்சிபில. இப்போ ரீசெண்டா மழை பெஞ்சு நடந்தது சார். அதுல கூட ஆர்சிபி தோத்தாங்களே. கரெக்ட். ஸோ அதனாலதான் நீங்க அதை பாத்தீங்கன்னாக்க 14 ஓவர் போட்டின்னு நினைக்கிறேன். அந்த போட்டி பாத்தீங்கன்னாக்க இந்த கம்மியான ஒரு இது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கம்மியாயிருச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ஒரு எப்போதுமே நான் என்ன சொல்லுவேன், ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் மேல ப்ரெஷர். ஏன்னா அந்த 14 ஓவர்ஸ்க்கு என்ன பெஸ்ட் ஸ்கோர்னு சொல்லி தெரியாது. ஓகே, நான் அடிச்சு ஆடணுமா? ஏன்னா நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கம்மியாயிருச்சு, நான் இன்னும் அடிச்சு ஆடணுமா, நான் ஸ்லோவா ஆடணுமா, நான் எவ்வளவு ரன்னு நான் இலக்கா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆடக்கூடிய பேட்டிங் டீமுக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. ஸோ டாஸ் முக்கியம் அந்த விஷயத்துல. சார் நீங்க டாஸ் முக்கியம்னு சொல்றீங்க. அந்த மழையால பாதிக்கப்பட்ட மேட்ச்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு எகென்ஸ்டா தான் அந்த மேட்ச் மழையால பாதிக்கப்பட்டது. 14 ஓவர் நடந்தது. டாஸ் வின் பண்ணி பஞ்சாப் பவுலிங் தேர்வு செஞ்சாங்க. பெங்களூர் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. பட் ஆனா பேட்டிங்ல பெருசா அவங்களால ரன் அடிக்க முடியல. ஸோ மழை இருக்கும் பட்சத்துல செகண்ட் பேட்டிங் எடுக்கிறது தானே சிறந்ததா இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். டாஸ் வின் பண்ணா நீங்க பேட்டிங் எடுக்கக்கூடாது, போலிங் தான் எடுக்கணும். அதுதான் என்னோட பார்வை. சரிங்களா? நீங்க டாஸ் தோத்துட்டாங்கன்னாக்க ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. பட் யாருமே டாஸ் வின் பண்ணி மழை ட்ரங்கேட்டட் கான்டெஸ்ட்ல பேட்டிங் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிச் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. சரிங்களா? கவர்ஸ் அடியில இருந்தது, எப்பவுமே கொஞ்சம் ஸ்வெட்டிங் இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஈஸ்வர் நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்க,
எப்போதுமே மழை நடந்தாலே உங்களுக்கு ஒரு நிகழ்வு இருக்கும்போது பிச்சு வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரிப்பரேஷன் கொடுக்க முடியாது. இப்ப எப்படின்னா, இப்ப நீங்க வந்து மழை இல்லைன்னு வச்சுங்களேன், வெறும் வெயில் தான் அடிக்குதுன்னா உங்களுக்கு தெரியும் நான் இந்த டைம்ல நான் இந்த அளவுக்கு வந்து வாட்டர் வந்து நான் போடலாம், நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம் பிச்சில். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெயில் வரும், நான் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அது காஞ்சிரும் அப்படின்னு. ஸோ மழை இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ எப்போதுமே கவர்ஸ் அடியில இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர் ப்ரிப்பேர்ட் விக்கெட்டா தான் கிடைக்கும். அந்த அண்டர் ப்ரிப்பேர்ட் விக்கெட் கிடைக்கும் போது உங்களால வந்து ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் போக முடியாது. ஆர்சிபிக்கு ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் இருந்தாதான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ மழை தான் வந்து சிஎஸ்கேவை காப்பாற்றணும், அப்படித்தானே? தமிழ்நாட்டையே காப்பாற்ற போறது இல்ல. இப்ப மழை வரலன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாடு எங்க? அதுக்கப்புறம் காவேரி பிரச்சனை ஆரம்பிச்சிடும்ல. அதனால மழைங்கிறது நமக்கு பாருங்க, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் இப்படி சொல்லிடுறேன் சரிங்களா. சிஎஸ்கே தமிழ்நாடு ஒன்னா சேர்த்து பார்ப்போம். நான் இவ்வளவு நாளா நான் அதை பார்க்கல. ஆனா இப்போ நான் ஒரு ஒன்னா பாக்குறேன் சரிங்களா. சிஎஸ்கேக்கு என்ன வேணும்? அதாவது மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதானே முக்கியம். மரம் வளர்க்கறதுக்கு உங்களுக்கு மழை இருந்தாதான் மரம் வந்து வளர முடியும் சரிங்களா. அந்த மழை அங்க வேணும். மழை அங்க இருந்தாதான் காவேரி தண்ணி வரும். அப்பதான் என்ன, அடுத்த வருஷமும் வந்து நமக்கு இது வரப்போறது இல்ல, எலெக்ஷன் வேற வரப்போறது. அதனால வந்து இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, மேட்ச் நடக்குதோ இல்லையோ வருண பகவான் நம்ம எல்லாரையும் காப்பாத்துட்டோம் அப்படின்னு நினைப்பேன். மேட்சையும் காப்பாத்துட்டோம். சிஎஸ்கேக்கு அப்படி இருந்தா ஒரு பாயிண்ட் கிடைக்குங்க. இது வரைக்கும் பாயிண்டே கிடைக்கிறது இல்ல. சோ எதுவா இருந்தாலும் மழை பெஞ்சாலும் சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜ், ஒரு பாயிண்ட் கிடைக்குதுப்பா. அப்பா பெங்களூரோட தோக்கலப்பா, ஒரு தடவை தோத்துட்டோம், ரெண்டாவது தடவை நம்ம தோக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மக்கள் வந்து இப்படி வந்து நல்லா கை வச்சுட்டு இரவு வணங்குவாங்க. சார், சிஎஸ்கே தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? எல்லாம் கூட்டி கழிச்சு நீங்க கால்குலேஷன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தோக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். வின் பண்றதுங்கிறது இன்னைக்கு நீங்க பேப்பர்ஸ்ல பார்க்கும்போது சிஎஸ்கே பாருங்க, லோ ஆன் கான்பிடன்ஸ், பேட்டிங் வந்து உங்களுக்கு ஆர்டர் என்னன்னு சொல்லி தெரியல ஓகேங்களா. திடீர்னு வந்து நீங்க வந்து ஒரு புது பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வந்தீங்க, ஷேக் ரஷீத், அப்பா நல்லா ஆடுறான்ப்பான்னு. ஆனா ஸ்டார்ட் அவனால கொடுக்க முடியல. லாஸ்ட் 2-3 மேட்ச கொடுக்க முடியல. ஆயுஷ் மாத்திரையும் ஏதோ கொஞ்சம் அடிக்கிறான், 10 ரன்னுக்கு மேல போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 2 மேட்ச் வந்து ஆயுஷ் மாத்திரை மேல ஒரு கண்ணோட்டம் இருக்கு. சாம் கரன் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ சாம் கரனோட இது அங்க இருக்கு. தேவால் பிரேவிஸ் இஸ் நியூ ஃபைண்ட் சரிங்களா. பாக்கி இருக்கிற பிளேயர்ஸ், ஏன் அந்த சிவம் தூபே அடிச்சு கொடுக்கக்கூடிய ஆளு அடிச்சு ஆடல. ஓகே, இதுக்கு காரணம் பார்த்தா நிறைய இருக்கு. அவரோட ஆர்டர், சிவம் துபே வந்து ஆடக்கூடிய ஆர்டர் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஜடேஜா ஏன் வந்து 2 டவுன் வந்து விளையாடுறாரு, 1 டவுன் 2 டவுன் ஆடல, 2 டவுன் தான் ஆடுறாரு, 1 டவுன் ஆடல. நாளைக்கு 1 டவுன் வந்து ஆடக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஜடேஜாவோட பேட்டிங் கான்பிடன்ஸ் 0. அவரோட லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பிராருக்கு வந்து காலை மூவ் ஆலங்க, அங்கேயே நின்று ஆடினாரு அவரு. இத்தனைக்கும் ரொம்ப நல்ல பிளேயர். ஏன்னா நான் இப்படி ஒரு விமர்சனம் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பிளேயரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கால் மூவ் ஆகாம வித்தின் த கிரீஸ் ஆடும்போது அது கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் எதுக்கு இந்த அனாலிசிஸ், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, பேட்டிங்ல உங்களுக்கு எங்க ஒரே ஒரு சின்ன ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்குங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாம் கரனோட இன்னிங்ஸும் தேவால் பிராவிஸோட இந்த போன மேட்ச்ல அதுக்கு முன்னாடி மேட்ச் இருந்த ஒரு இன்னிங்ஸ், இவங்க தான் மிடில் ஆர்டர்ல ஆடி கொடுக்க போறாங்க. பாருங்க, எல்லா மேட்ச்லயும் வந்து 6 ஓவர் 60, 8 ஓவர் 80. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் விக்கெட் விழுந்துகிட்டே இருக்குல்ல. 20 ஓவர் வந்து ஆல் அவுட் ஆகாம ஆட மாட்டேங்கிறாங்களே. எவ்வளவு டைம் வந்து உங்களுக்கு டவுன் தி ஆர்டர் நூர் அகமதுலாம் வந்து விளையாடி இருக்காரு. மற்ற டீம்ல வந்து நீங்க பாருங்க, தமிழ்நாடு வீரர் குஜராத் மேட்ச் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு வீரர்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடைக்கிறது. சாய் கிஷோர் இது வரைக்கும் ஒரு தடவை பேட்டிங் ஆடினாரா? ஏன் சாய் கிஷோர் விட்டுருங்க, ஷாருக் கானுக்கே பேட்டிங் கிடைக்கல. ஆனா நீங்க சிஎஸ்கேல இருந்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே பேட்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம்? டோட்டலா வந்து பேட்டிங் கொலாப்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இது இன்னும் அவங்க வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கல. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாதான் நம்ம வந்து அடுத்த பார்வையை நோக்கி போக முடியும். அதுவே இல்லாத போது மேட்ச் வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். ஆர்சிபியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தொடர்ந்து 3 மேட்ச் ஹோம்ல வந்து தோத்துட்டு இருந்தாங்க. அவையில வெற்றி பெற்றுட்டு இருந்தாலும் ஹோம்ல அப்படிங்கிறது உங்களுக்கு சர்க்கிள்கள் தான் நடந்துட்டு இருந்தது இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது. 3 தோல்வி, அதுல இருந்து கம்பேக் கொடுத்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. திருப்பியும் அந்த வெற்றியை வந்து தக்க வச்சுப்பாங்களா, இல்ல திருப்பியும் தோல்வியை நோக்கியே போவாங்களா ஹோம்ல? சரி, எல்லா டீமுமே ஹோம்ல வின் பண்ணுங்கிற ஒரு 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 கண்ணோட்டத்தோட தான் ஆடுறாங்க. அதுதான் ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஹோம் வின்னுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் நான் வந்து படிப்படியா நான் உயர்ந்து நான் பிளே ஆஃப்க்கு போறேன் அப்படின்னு. ஆர்சிபியும் அதுதான் ட்ரை பண்றாங்க.
ஆனா இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு ஹோம் அந்த அளவுக்கு சாதகமா இல்லை, எக்ஸப்ட் ஃபார் த லாஸ்ட் மேட்ச். அதுக்கு காரணம் என்னன்னா, அது பேட்டிங் விக்கெட்டா இருந்துச்சு, பவுன்ஸ் வேற இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க தப்பிக்கிறாங்க. ஸ்லோ ஸ்டிக்கி விக்கெட்டா இருந்துச்சுன்னா நம்ம ஆர்சிபி வந்து முன்னாடி மாதிரி தான். சரிங்களா? அவங்களுக்கு மெயின் கான்செப்டே வந்து அதிரடி நட்சத்திர வீரர்கள். கோலி நல்லா விளையாடணும், லிவிங்ஸ்டன் நல்லா விளையாடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனிங்ல இருக்காங்க இன்னும். அதாவது அவங்களுக்கு அந்த ஃபாரின் பிளேயர்ஸ், ஃபாரின் பேட்ஸ்மேன் தேவ்தத் படிக்கல், நீங்க யாரை வேணா எடுத்துங்க. இப்ப தேவ்தத் படிக்கல் கொஞ்சம் இந்தியன் பிளேயர் தான் ஆடுறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா 20 ஓவர்ல வந்து 190ல இருந்து 200 ரன் மேல அடிச்சாதான் அவங்களுக்கு அந்த வின்னிங் பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ கொஞ்சம் போலிங் பெட்டரா இருக்கு உங்களுக்கு. சோ இந்த போலிங் வச்சு அவங்களால வந்து கொஞ்சம் ரன்னை டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது. ஆனா இதே 150 160 திருப்பி மாட்டிப்பாங்க. சார் பவுலிங் கொஞ்சம் பெட்டர்ன்னு சொல்றீங்க. ஹேசல்வுட் தான் வந்து பர்பிள் கேப் ஹோல்டரா இருக்காரு. புவனேஸ்வர் குமார் ஒரு பக்கம் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அப்படி அவர் கை கொடுக்கலன்னா எஃப்தேஆர் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்றாரு. குர்னால் பாண்டியா நல்லா போடுறாரு. சுயாஷ் சர்மா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ஸ்பின்னு தான் வீக்கா இருந்தது ஆர்சிபில அப்படின்னு போன 2024ல பேசிட்டு இருந்தோம். பட் அந்த இடத்த இப்ப ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா குர்னால் பாண்டியாவை அப்தி ஆர்டர் அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மேட்ச்ல வந்து பட்டுன்னு விக்கெட் விழுந்தோன்னே அங்க ஸ்டாண்ட் பை பண்ணி விளையாடி அந்த மேட்ச் ஜெயிச்சும் கொடுத்தாரு குர்னால் பாண்டியா. எப்படி பாக்குறீங்க ஓவராலா? முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த இந்த செட்டில் காம்பினேஷன்ல ஒரு புது ஆளை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க தெரியுமா? அவங்க வந்து கிளிக் ஆகுறது தான். இது எப்படின்னாக்கா அவங்களோட பயிற்சி முகாம்லயும் பிராக்டிஸ் மேட்சஸ்லயும் வந்து குருணால் பாண்டியா போலிங்கே பார்த்திருப்பாங்க, பேட்டிங். இன்னி வரைக்கும் நான் சொல்றேன், குருணால் பாண்டியா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ். ஆனா பாவம் என்ன அப்படின்னாக்கா அவருக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் உள்ள இந்தியால எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. நீங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர்ஸ் பாருங்களேன், நீங்க வரிசையா நிறைய பேர் சொல்லலாம். சரிங்களா? அதுல ஒண்ணு வந்து குருணால் பாண்டியா, இன்னொன்னு வந்து உங்களுக்கு அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, ஏன் நம்ம தமிழ்நாடு வீரர் சாய் கிஷோருமே சூப்பரான பேட் அண்ட் ஒரு குட் ஆல்ரவுண்டர். அதுவும் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். ஸோ குருணால் பாண்டியா வந்து இன்னும் கொஞ்சம் ஹிட் த்ரூ த லைன் பிளேயர் அவரு. ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து இந்த மேட்ச் ஏன்னா வந்து கடகடன்னு ஒரு 2-3 விக்கெட் விழுந்துச்சு. ஸோ அந்த மொமெண்டம் கண்டினியூ பண்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிளேயர் தேவைப்பட்டது. அதனாலதான் அங்க குருணால் பாண்டியா வந்து வச்சு விளையாடினாங்க. குருணால் பாண்டியா ரன் அடிச்சு கொடுத்துட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் போலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி. போலிங் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? புவனேஸ்வர் குமாரோட சம்டைம்ஸ் பால ஃபாஸ்டா போடுற மாதிரி இருக்கு 2 ஸ்டெப்ல. சரிங்களா? ஏன்னா புவனேஸ்வர் குமார் அப்பப்போ வந்து இந்த பால் ஒரு நக்கிள் பால் ஒன்று விடுவாரு, இப்படி ஒன்று விடுவாரு, இப்படி ஒன்று விடுவாரு. இவர் 2 ஸ்டெப்ல வந்து 112 120 கிலோமீட்டர்ல போடுறாரு குருணால் பாண்டியா. சோ அதுவுமே வந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் அப்படின்னு நான் சொல்லுவேன் குருணால் பாண்டியா பத்தி. ஓகே சார். நாளைக்கு மேட்ச்ல யாரு பக்கம் அந்த வெற்றி காத்து வீச போகுது? மழை பக்கம். அதான் சார் மழை. ஓகே சார். மழை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரெயிட் அவே நான் வந்து சிஎஸ்கேக்கு 60% சொல்றேன். மழை இல்லைன்னு வச்சுங்களேன், சிஎஸ்கேக்கு 20% சான்ஸ். அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா மழை தான் சிஎஸ்கேவை காப்பாற்றணும். ஆமா, 2 விஷயத்துல காப்பாத்தும்ல. ஒண்ணு, ஃபுல்லா மழை வந்துருச்சுன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துரும். சரிங்களா? அப்ப சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அது வெற்றி தானே. எப்பா நம்ம ஆடாம நாங்க ஒரு பாயிண்ட் எடுத்தோம்ப்பா, ஆடினாக்க நான் பாயிண்ட் எடுக்க மாட்டோம்னு. அதனால அது ஒண்ணு. இப்படி வேணா ஒரு குளிர்ச்சி, ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள வந்துக்கும். 2வது விஷயம் நீங்க என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, ட்ரங்கேட்டட் கான்டெஸ்ட்ல ஒரு புரியாத புதிரா இருக்கும். ஏற்கனவே டீமுக்கு புரியாத புதிரா தான் உட்கார்ந்து இருக்காங்க. எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணணும், எவ்வளவு ஃபாஸ்டா ஆடணும், என்ன மாதிரி இருக்கும். ஏன்னா விக்கெட் கொஞ்சம் அண்டர் ப்ரிப்பேர்டா இருக்கும். அண்டர் ப்ரிப்பேர்டா இருக்கும்போது சிஎஸ்கேயோட ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அஸ்வின் ஆடுவாரு. அண்ட் இதுக்கும் வந்து வெற்றி வாய்ப்புக்கும் அஸ்வின் ஆடும்போது அந்த வெரைட்டி கொடுத்து ஆடும்போது ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அகேன்ஸ்டா விராட் கோலி நல்லா பேட் பண்ணியிருந்தாரு. ரஜத் பாட்டிதாருக்கு ஒரு 2-3 கேட்ச் விட்டதுனால அவர் ஒரு அரைசத்தை பூர்த்தி பண்ணாரு. ஹேசல்வுட் நல்லா பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதனால நாளைக்கு ஆர்சிபில கீ பிளேயரா யார் இருப்பா? நான் 2 பிளேயரை பாக்குறேன். ஒரு பிளேயர் வந்து ஹேசல்வுட், ஏன்னா அவரோட ஃபார்ம், அந்த ஃபார்ம் யாருமே வந்து மறக்க முடியாது. அண்ட் விக்கெட் அதே மாதிரி கொஞ்சம் பவுன்சியா இருக்க போறதுனாக்கா அவரோட ஹைட்டுக்கு வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ அந்த ஃபார்முக்காக ஹேசல்வுட். பேட்டிங்ல திருப்பியும் ஒரு ஃபார்முக்காக நான் பார்க்கும்போது கோலியை தான் நான் சொல்லணும். சரிங்களா? அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கோலியோட ஃபேன் ஃபாலோவிங் இன் ஆர்சிபியும் அதிகமா இருக்கு. சிஎஸ்கேவோட ஒரு வெறித்தனமா ஆடி நான் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்பார்னு நினைக்கிறேன். பட் த தேர்ட் பர்சன் நான் யாரை கவுண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, சுயாஷ் சர்மாவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேட்டிங்ல ஒரு
நான் தேவ்தத் படிக்கல், நான் வந்து ரஜத் பாடிடாரோட தேவ்தத் படிக்கல் கொஞ்சம் ஃபார்முக்காக நான் வந்து அவர் மேல வந்து ஒரு 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 டிக் அடிக்கிறேன். ஓகே சார், பாப்போம் சார். நாளைக்கு கோலியோட வெறி ஆட்டம் ஜெயிக்குதா இல்ல தல தோனியோட அந்த காமன் கம்போஸ்டு ஜெயிக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.